தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சார்ந்த வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்கள் 10,000 சொச்ச ஓட்டுகள் வாங்கி தோல்வி அடைந்திருந்தார்கள். இதற்கு ஆதன் தமிழ் யூடியூப் சேனலை சார்ந்த அண்ணன் மாதேஷ் அவர்கள் அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்களிடம், நீங்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களே, பின்பு எப்படி வளர்ந்து விட்டதாக நினைக்கிறீர்கள்? இது உங்களுக்கு ஒரு சோர்வை தரவில்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் மாதேஷ்க்கு தலையில் கொட்டும் வகையிலும் நமக்கு புரியும் வகையிலும் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுறதேன், நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. தொடர்ச்சியான தோல்வி உங்களுக்கு ஒரு சோர்வு கொடுக்கலையா நாம் தமிழர் கட்சிக்கு? இல்லை, அப்படின்னா சோர்வெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் கடுமையாக உழைக்கணும், இன்னும் கடுமையாக வீரியமாக போராடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு உந்துதலையும் ஒரு வன்மத்தையும் வெறியும் தான் கொடுக்குமே ஒழிய இந்த தோல்விகள் நம்மளை தோண்டு போக செய்யாது. கண்முன்னே ஈழத்தில் 2009 2 லட்சம் தமிழர்கள் செத்து விழுந்தாங்க. அந்த தாயகம் சிதைக்கப்பட்டுச்சு, தமிழீழம் முடிஞ்சு போச்சு, உங்கள் புலிக்கொடி தாழ்த்தப்பட்டுச்சு, உங்கள் தலைவரை கொன்னுட்டோம் அப்படின்னு அந்த செய்திகள்லாம் காதுக்கு வர்றப்ப அப்போ துவண்டு போகாத நாங்கள், அப்போ நாங்கள் விழாத நாங்கள், இது என்ன இட போகுது? எங்களுக்கு இனமே விழுந்துச்சு, அதில் வலிக்காத வழி அதை வலிக்க போகுது. இது தேர்தல் தான், அற்ப தேர்தல் தான். இந்த அதிகாரமும் தேவைப்படுவது இந்த இனத்தினதுக்காக தான், எங்களுக்காக இல்லை. அதனால் இந்த தோல்வி ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்குமே ஒழிய இன்னும் பல மடங்கு வேலை செய்யணும், இது பத்தாது, இது போதாது என்ன வெறி கொண்டு வேலைச்சுங்கிற உத்வேகத்தை கொடுக்குமே ஒழிய இது மனச்சோர்வெல்லாம் தராது. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டு மக்களே, நீங்க 2,000 ரூபா 3,000 வாங்கிட்டு திமுகவுக்கு வாக்களித்து வெளில வைக்கீங்க. அது உங்களுடைய ஓட்டு உரிமை, நான் அங்கே சொல்றது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் 2,000 ரூபாய்க்கு உங்கள் ஓட்டை விற்கிறதுனால தமிழ்நாடு அழிஞ்சு தாங்க போகும். அது உண்மைதான். நீங்கள் 2,000 ரூபாய்க்கு 2,000 வாங்கிட்டு இந்த ஒரு நாள் 2,000 ரூபா காலியாக போயிடும். அதனால் உங்களோட கனிம வளங்களை, பரந்தூர் விமான நிலைய நிலங்களை, அதே போல் இந்த என்எல்சிக்கு நிலம் எடுக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய நிலத்தை தான் எடுக்காங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோ ஆனந்த் திமுக பண்ணுது, மறுபடியும் இந்த 2,000 ரூபாய் வாங்கிட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுதாங்கன்னா இப்போ மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு உண்மைக்குமே தெரியலங்க. எத்தனை பொருள் நடக்குறீங்க யோசிச்சு பாருங்க. விவசாயம் பிடிச்சி விவசாயம் மேலே குண்டர் சட்டம் போடுதாங்க. கஞ்சாவுக்கு மேலே குண்டர் சட்டம் கிடையாது, சாராயுக்கு மேலே குண்டர் சட்டம் கிடையாது. இத்தனைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கு ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பக்க மாவட்டம் தான். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் கள்ளச்சாரம் குடிச்சு எடுத்துருக்கான். அப்படியும் மக்கள் திருந்தா மறுபடியும் அதே திமுகவுக்கு ஓட்டை போட்டு திமுக வெளில வைக்காங்கன்னா அப்போ இது எதுக்கு? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்ம மக்களுக்கு கெடுதல் தான் பண்ணாங்க திமுக. அந்த மக்கள் என்னைக்கு புரிஞ்சு கொடுக்கணும் தெரியல தமிழ்நாட்டுக்கு. ஏங்க இதுக்கு நீங்கள் பாமக கூட வெளில வச்சிருக்கலாங்க, திமுக ஏங்க வெளில வச்சிங்க? அதாவது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை வெளில வைக்கலன்னா மக்கள் காலங்களில் மிக 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 கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே பல இடத்துல கொலை நடக்கு இந்த ஆட்சியில். இதே போல அதிமுக நடக்கதான் இருந்துச்சு. இந்த 2 கட்சி தவிர மாற்று கட்சி ஒன்று தேடுங்க. அதுவும் முழுக்க நீங்க மிச்சம் எல்லா கட்சியுமே திமுக இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணியில் இருக்கு. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் ஆச்சு எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காத ஒரே கட்சி. இதுக்கு மேலே என்னங்க கொள்கை வேணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு சும்மா இருக்கான், 3 வருஷம் சும்மா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து கூட்டணி வச்சு பேக்கிட்டே இருப்பான். அதிமுக இல்லை திமுக, திராவிட கட்சிகள் கூட ஏறக்கூடிய ஒருத்தர் கூட கூட்டணி வச்சு பேக்கிட்டே இருப்பான். அது போல விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இது போல பல கட்சிகள் நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க அவர்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் கூட தனிச்சு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியை நம்பி வாக்களிக்க மாட்டீங்களே. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம். ஏன் கலாச்சாரம் குடிச்சு எடுத்து போயிருக்காங்க உங்க நம்ம சொந்தக்காரங்க தான். என்எல்சிக்கு நிலத்தை பிடுங்குதான், அது யார் நிலம்? விவசாய நிலம். அவன் நீங்க ஓட்டு போட்டு நீங்க வர வச்சதுதான். அவன் வந்தவொன்னு என்ன சொன்னா, நாங்க விவசாயிகள் தொடையே மாட்டோம்னா, இப்போ வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் நிலத்தை தான் பிடுங்குறாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்கள் போராடுதாங்க, அந்த சீமான் போய் நிற்காரு. நீங்கள் அவனுக்கு ஓட்டு நீங்கள் தான் அவனுக்கு தாங்க போட்டீங்க. அப்புறம் எங்கே போராடுறீங்கன்னு மக்கள் கேட்க முடியுமாங்க? 1000 தான் இன்னும் கூட பிறந்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ் அந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் சீமான் இருக்காரு. அவ்வளவு போராட்டங்களை கலந்து கொண்டு உங்களுக்கு அவ்வளவு இடையூறு கொடுக்குது திமுக அரசு. மறுபடியும் அந்த திமுகவை நீங்கள் வர வைக்கிங்க. தமிழ்நாட்டு மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் எங்களுக்காண்டி பேசலாம். நாம் தமிழ் கட்சியில் இருக்க மக்கள் எங்களுக்காண்டி நாங்கள் வெற்றி பெற்றுருக்கோம். நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் அங்கே போயிருங்க. தமிழ்நாட்டை திருத்தணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இது அழிஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் நாம் தமிழ் கட்சி வர வச்சேன்னா வர வைக்கலாம் என்னங்க? அவன் எல்லா நிலங்களையும் வெட்டி எல்லா நிலங்களையும் அழிச்சிட்டான், மலைகளெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டான், மரத்தை பூரா வெட்டி அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி நீங்கள் போட்டாலும் தான் போடலாட்டி ஒன்று தாங்க. மலையை எப்படிங்க உருவாக்க முடியும்? மண்ணை எப்படிங்க உருவாக்க முடியும்? மரங்களை கூட வச்சு நட்டுலாம் வச்சுக்கோங்களேன். மலையை உருவாக்கிடலாமாங்க? மண்ணை நம்ம உருவாக்கிடலாமா? அதான் உருவாக்கக்கூடாது. இயற்கையை அழிக்காங்க திமுக அரசு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் அவ்வளவு கேரளா போயிட்டு இருக்கு. அங்கேருந்து
தமிழ்நாட்டுல இருந்து அங்க வாழைக்கால் ரோடுக்கு போகக்கூடிய அந்த வண்டி வந்து அந்த மட்டை அவங்க ஊருக்குள்ள போட விட மாட்டாங்க, நாட்டுக்குள்ள போட மாட்டாங்க அந்த வாழை மடலை. அதை வாழை மொத்தம் இறக்கிட்டு மடலை உங்க நாட்டுல போய் போட அப்படிங்க கேரளா போலீஸ். அப்போ அவன் எந்த அளவுக்கு அவன் மக்களுக்கும் அவன் நாட்டுக்கும் உண்மையா இருக்கான். திமுக அரசு கல் உங்களுக்கு வேணுமா தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, சல்லி உங்களுக்கு வேணுமா தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, மண் உங்களுக்கு வேணுமா தமிழ்நாட்டில் எடுத்துட்டு போங்க அப்படிங்க. அப்போ இதுல அவன் நாட்டுக்கும் மக்களுக்கும் உண்மையாக ஆட்சி செய்யக்கூடிய அரசு யாரு? கேரளா அரசா தமிழ்நாடு அரசா? கேரளா அரசு தாங்க நான் சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்லுவேன். தமிழ்நாடு அரசை விட கேரளா அரசு அவன் நாட்டு மக்களுக்கும் அவன் நாட்டுக்கும் உண்மையா இருக்குங்க. ஆனா தமிழ்நாடு அரசு நம்மளை அடகு வைக்கி, தமிழ்நாட்டை அடகு வைக்கி. அதனால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கனிம வளங்களை அழிச்சுட்டான் திமுக, முக்காசி அழிச்சிட்ட கனிம வளங்களை. இனியும் நீங்க வந்து திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா மொத்தமா மக்களையும் அழிச்சிருவான். அது எல்லாரும் சந்தோஷமா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்ல முடியும். இன்னும் உங்களுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள். நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தோக்க வைக்கிறது எங்களுக்கு தோக்க அடிக்கல, மக்களை தான் மக்கள் தோக்க அடிச்சுட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. 2000 வாங்கி 3000 வாங்கிட்டு முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே.